வாய்க்கால் முற்றுப்புள்ளி இல்ல, அது தொடக்க புள்ளிங்கிறோம். ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கான ஒரு தொடக்க புள்ளி. ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அது அன்னைக்கு 2 லட்சம் தமிழர்கள், ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது, 2 லட்சம் தமிழர்கள் இறந்த நாள் அது. அந்த நாளை வந்து இந்த ஒரு இனப்படுகொலை நாள் அது. அந்த இனப்படுகொலை நாள உலக தமிழர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்து கேட்டா ஒரே நாள் இறந்துட்டாங்க இல்ல. அந்த மே 15 இருந்து மே 21 நாள் வரைக்குமே நிறைய பேர் தொடர்ச்சியா இறந்துட்டாங்க. ஒரு வாரம் முழுக்க இறப்பு இருந்துச்சு. இந்த ஒரு வாரம் முழுக்க அப்படிங்கும்போது அதுல மிக முக்கியமா அந்த மே 18 ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்குதான் இலங்கை ராணுவம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நோ ஃபயர் ஜோன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்குறாங்க. இது இந்த வரலாறு நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம் பாருங்க. போர் நடக்குது, மக்கள் எங்கெங்கே குண்டு விழுகுது, உயிரை எப்படியா காப்பாத்தணும், நம்ம குழந்தை எப்படியா காப்பாத்தணும், நம்ம பிள்ளை எப்படியா காப்பாத்தணும், பெண்கள் எப்படியா காப்பாத்தணும்னு எண்ணத்துல எல்லா குடும்பங்களும் எங்க போறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. அப்போ ஒரு அறிவிப்பு வருது, உலக ஊடகங்கள்ல, உலக செய்திகள்ல, உலக வானொலிகள்ல ஒரு அறிவிப்பு வருது. இந்த இடத்துல இப்படி போர் நடந்துட்டு இருக்கு, முள்ளிவாய்க்காலுங்கிற ஒரு பகுதியில எந்த ஒரு குண்டுகளும் போடப்படாது, அது வந்து நோ ஃபயர் ஜோன், ஒரு பாதுகாப்பான இடம்னு அறிவிக்கப்படுது. அங்க இலங்கை ராணுவ கட்டுப்பாடு இருக்கு, நீங்க அங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது, தமிழர்களே நீங்க எல்லாம் போர்ல இருந்து பாதிப்புக்கு உள்ளாகிற மக்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதை நம்பிக்கிட்டு, இந்த அறிவிப்பை நம்பிக்கிட்டு, உலக நாடுகள் சொல்றதை நம்பிக்கிட்டு நம்ம ஈழ தமிழர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த கேம்ப்ஸ் நோக்கி போறாங்க, அதாவது இந்த முள்ளிவாய்க்கால் நோக்கி போறாங்க. அங்க வாசல்ல வந்து சிங்கள ராணுவ வீரர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ட்ரெஸ்ஸோட வரக்கூடாதுங்கிறாங்க. ட்ரெஸ்ஸோட வரக்கூடாது. நான் என்னங்க பண்றேன்னா, எல்லாரும் ட்ரெஸ் அவுத்துட்டு நிர்வாணமா தான் உள்ள போனோம் அப்படிங்கிறாங்க. எங்க என் மக இருக்குங்க, எப்படிங்க நான் ட்ரெஸ் ஆகணும், மக முன்னாடி நீ நிர்வாணமா நின்னா தான் உன்னை உள்ள விடுவேன். பெண்கள் வந்து நாங்க பெண்கள் எப்படிங்க எல்லாம் இல்ல ஜாக்கெட் கிட்ட எல்லாத்தையும் கழட்டு வா, வந்து நிர்வாணமா வா. என் பையன் இருக்காங்க, என் பக்கத்துல ஒரு தாய், என் பையன் இருக்காங்க, வயசு பையன், எப்படிங்க, அதெல்லாம் இல்ல, நீங்க எல்லாரும் அவுத்துட்டு வாங்க. அப்ப பெண்கள் வந்து வேற வழியில உயிரை பாதுகாக்கிறதுக்கு, உயிரான எல்லாத்தையும் முக்கியம், உயிரை பாதுகாக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இறங்குறாங்க மக்கள். போறாங்க. போகும்போது அவன் என்ன சொல்றான், மார்பகங்களை புடிச்சு பாக்குறான். புடிச்சு பார்த்துட்டு இதுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க, என்னமோ குண்டா இருக்கு அப்படிங்கிறான். இதெல்லாம் நடந்துச்சு. அதையும் அந்த அவமானம், அந்த அசிங்கத்தை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு, உயிர் ரொம்ப முக்கியம், எப்படியாவது உயிர் காப்பாத்திடணும், நம்ம குழந்தைகளை பாதுகாக்கணும், கொஞ்சம் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, எப்படியாவது பொழைச்சிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மக்கள் உயிர் பிச்சைக்காக ஓடுறாங்க. அப்படி ஓடுறவங்க உள்ள போயிட்டு அங்க போய் அந்த கேம்ப்ல தங்க வைக்கப்படுறாங்க. எல்லாம் டென்ட் போட்டு அங்க உட்காந்துருக்காங்க. இப்ப எல்லா தமிழர்களையும் அங்க வர வச்சுட்டு இலங்கை ராணுவம் கப்பல்ல இருந்து குண்டுகள் அடிக்குது. முள்ளிவாய்க்கால் முழுக்க கொத்து குண்டுகளை போட்டு சாகடிக்குது. நோ ஃபயர் ஜோன் உலகத்தால அறிவிக்கப்பட்டு, உலகத்துக்கிட்ட நாங்க இந்த பகுதியில வந்து தாக்குதல் நடத்த மாட்டோம்னு பிராமிஸ் பண்ணி, எல்லா நாடுகளும் சேர்ந்து இது நோ ஃபயர் ஜோன் அப்படின்னு சொல்லி இங்க மக்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அப்புறம், எல்லா ரேடியோலயும் நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல்வாதியுடைய மகள் எல்லாம் நீங்க அங்க போங்க, ஒன்னும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி வாக்குறுதி எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம், எல்லா மக்கள் அங்க போய் தங்க உயிரை பாதுகாத்துக்கலாம்னு சொல்லி இருக்கிற நேரத்துல லட்சக்கணக்கான தமிழர்களை ஒரே நாள்ல கொள்றான். இதுதான் இந்த மே 18. இவ்வளவு ஒரு துயரத்தை அனுபவிச்ச நாள் அது. அதை மறக்க கூடாது. காலத்துக்கும் தமிழர்கள் அந்த வடுவை இழந்து விடக்கூடாது. நமக்கு ஏற்பட்ட வழியை வந்து நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். அப்பதான் நமக்கு ஏற்பட்ட இன்னல்கள் வரலாறுல திரும்ப யாருக்கும் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு உளவியல்ல அந்த நாளை வந்து நம்ம அனுசரிக்கிறோம், துக்க நாளாக அனுசரிக்கிறோம். மே 18 உலக அளவுல தமிழர்கள் ஒரு அனுசரிக்கக்கூடிய நிகழ்வா இருக்கு. இதை தொடர்ச்சியாக அனுசரிச்சு கொண்டே இருந்தார்கள் என்றால் என்னைக்காவது ஒரு நாள் இவர்கள் இதற்கான நீதியை பெறுவார்கள்.